எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் கைது. 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகளை ஏலத்தில் விட இலங்கை அரசு முடிவு. படகுகளை மீட்டு தரக்கோரி தமிழக மீனவர்கள் கண்ணீர். பாகிஸ்தான் சிறையில் இருந்த 22 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பினர். $10,000 கோடி கொடுத்தாலும் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து. அப்பா என்ற புதிய செயலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. அப்பா என்ற சொல்லை பிராண்ட் செய்வதை விட்டு நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் தாங்களாகவே மனதார அப்பா என்று அழைப்பார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது. கொள்ளையடிக்க பயன்படுத்திய சொகுசு ஜீப்பை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இன்று ரயில் சேவை ரத்து. சிக்னல் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தாம்பரம் பணிமனையில் ஏசி புறநகர் ரயில் சோதனை ஓட்டம். வரும் மார்ச் மாதம் முதல் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். சிவகங்கையில் புத்தக திருவிழா கலை நிகழ்ச்சியில் உற்சாகமாக நடனமாடிய நபர் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சண்டையிட்டுக் கொண்டு இருசக்கர வாகனம் மீது மோதிய மாடுகள். பின்னால் அமர்ந்திருந்த பெண் கீழே விழுந்து உயிரிழந்த சோகம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நகை திருட்டு, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த பலே ஆசாமிகள் கைது. தங்க, வைர நகைகள் என 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மீட்ட போலீசார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்று வரும் தொல்லியல் ஆய்வு. 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் குடுவை குறியீடு ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆட்டோ ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி. ஆத்திரமடைந்து இரும்பு கம்பியால் தாக்கியதில் போதை ஆசாமி உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. கேரள நக்சல் அமைப்பின் கடைசி தலைவராக செயல்பட்டு வந்த சந்தோஷ் ஓசூரில் கைது. கடந்த 2 மாதமாக பதுங்கியிருந்த நிலையில் கேரள போலீசார் கைது செய்தனர். கள்ளச்சந்தையில் திருப்பதி லட்டு போலி தரிசன டிக்கெட்டை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர் கைது.
8 ஆண்டுகளாக மோசடியில் ஈடுபட்டு 1 கோடி வரை சேமித்த நபரை தொக்காக தூக்கிய காவல்துறை. தெலங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு விபத்து. சுரங்கத்தில் சிக்கியுள்ள ஊழியர்களை மீட்கும் பணி தீவிரம். நடப்பு ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர் மாநாடு போபாலில் நாளை தொடங்குகிறது. பிரதமர் மோடி துவங்கி வைக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். ஜெர்மனியில் இன்று பொதுத் தேர்தல். தற்போதைய அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ், எதிர்க்கட்சித் தலைவர் ஃப்ரீட்ரிக் மெர்ஸ் இடையே கடும் போட்டி. இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டுதல். பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் பெண்கள் கங்கா ஆரத்தி எடுத்து வழிபாடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். போட்டியை காண சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் கடற்கரைகளில் சிறப்பு ஏற்பாடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 352 என்ற இமாலய இலக்கை கடந்து வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து அணியின் பென் டக்கெட் 165 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. அஜித் நலமுடன் இருப்பதாக அவரது ரேசிங் நிறுவனம் தகவல்.